அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்யூனான பைபேக் பிஸ்னஸ் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். இந்த பைபேக் பிஸ்னஸ் ஆஃபர் வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, சேல்ஸ் பிஸ்னஸ் தான். அதாவது சேல்ஸோட சேர்ந்து சர்வீஸ் இருக்குது, பையிங் ஆஃபரும் இருக்குது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு ஷோரூம் தான் இவங்க வந்து கண்டென்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இந்த ஷோரூமுக்கு வந்து இது ஒரு புது வகையான ஒரு கான்செப்ட். அதாவது ஓஎல்எக்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், குயிக்கர் ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஓஎல்எக்ஸ் குயிக்கரில் வந்து யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம பை பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதே கான்செப்ட் ஒரு ஷோரூம் மூலிமா வச்சு அவங்க செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்டாக இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒரு 8 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து தர வேண்டியது இருக்கும். 8 லட்சமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 8 லட்சம் அப்படின்றது தாராளமாக நம்ம ஒரு வருஷத்துலேயே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சேல்ஸ்லேயே நமக்கு 3 லட்ச ரூபா லாபம் எடுத்துடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே 5 லட்ச ரூபா சேல்ஸ் நம்ம எடுக்க மாட்டோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, இந்த 8 லட்சம் அமௌண்ட் வந்து அவங்க எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 அமௌண்ட்டாக பிரித்து வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய் வாங்குறாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய் வாங்குறாங்க, அதுக்கடுத்து 2 லட்சமாக வாங்குறாங்க. சரி, இந்த 1 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி வாங்குறாங்களே, இப்படி வாங்கி அந்த 1 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் இதை வாங்கி நம்மக்கிட்ட என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முதல்ல வந்து 1 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. இந்த 1 லட்ச ரூபாய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா டெபாசிட்டாக இந்த 1 லட்ச ரூபா நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது 18 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் நம்மகிட்டேருந்து போடுறாங்க. ஒரு ஜென்யூனான அக்ரிமெண்ட்டு, அதுவும் 18 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டாக போடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 18 வருஷம் அக்ரிமெண்ட்டோட சேர்த்து நமக்கு வந்து ஃபுல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சர்வீஸ் ரிலேட்டடான சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு தேவையான அந்த ராயல்ட்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது 18 வருஷத்துக்கு ராயல்ட்டி கொடுக்குறாங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 1 லட்ச ரூபாயில் டெபாசிட்லாம் அடக்கமாகிடுது. ஸோ இது வந்து தனி கேட்டகரியாக இந்த 1 லட்ச ரூபாய் எடுத்துடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்கிறாங்கன்னா, 5 லட்ச ரூபாய்க்கு அந்த யூஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் பூரா நமக்கு கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கணும். அந்த சேல்ஸில் வந்து அந்த 5 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா நமக்கு தனியாக லாபம் சாலிடாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. இது வந்து எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி இருக்குது, இது வந்து ஃபேக்காக இருக்கும் ப்ரோ, நாங்கள் எதுக்கு 8 லட்ச ரூபா போட்டு அவங்ககிட்டருந்து 5 லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கி நாங்கள் விற்கணும், இது வந்து கான்செப்டே தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபை வந்து எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள், இது வந்து போலியாக இருக்குதா இல்லை உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு வந்து யூஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் பூராமே நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, பையர்ட்டே வந்து நேரடியாக விற்கலாம், மக்கள்கிட்டே வந்து நேரடியாக விற்கலாம், மக்கள் இருக்கிற பொருட்களை வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இதுதான் இந்த ஷோரூமோட ஸ்பெஷலு. அடுத்து இந்த 2 லட்ச ரூபா அப்படின்றத அவங்க எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லட்ச ரூபாவில் வந்து நமக்கு ஷோரூம் செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நாம் அவங்ககிட்ட ஒரு ஜென்யூனான இடம், ஒரு சிட்டியில் வந்து மெயினான இடம், இல்லை காலேஜ் பக்கத்துலேயோ ஸ்கூல் பக்கத்துலேயோ தேட்டர் பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு மெயினான இடத்துல வந்து ஒரு 200க்கு 200 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 200 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு இடம், இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு இடத்த நம்ம அவங்க கையில் ஒப்படைச்சோம்னா அவங்க வந்து ஒரு ஷோரூம் செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது ஃபுல் ஷோரூம் செட்டப்பு, டேபிளு, அந்த கிளாஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது, அந்த டேபிள் கீழே ஒரு ரேக்கு, செவுத்தில் ஒரு ரேக்கு, இந்த மொபைல் ஃபோன்லாம் வச்சுக்கிற மாதிரி, டிவி மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரேக் செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு குட் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. கீழே நல்லா டைல்ஸ் இருக்கிற மாதிரியும், சீலிங்ஸ்லேயும் சரி லைட் செட்டப்பு. வெளியில் பார்த்திங்கன்னா மக்களை கவர் மாதிரி அட்ராக்டிவ் பண்ண மாதிரி ஒரு போர்டு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 2 லட்ச ரூபா கூட நாம் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அந்த மிஷின்ஸு, டூல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, இது இந்த நாளையுமே அந்த 2 லட்ச ரூபா அமௌண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த 1 லட்சத்துலேருந்து இந்த 2 லட்சம் வரையும் அவங்க பண்ணுறது எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் கிடையாது, 18 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் அப்படின்னு வரப்போ அவங்க வந்து 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பொருட்களை நம்ம விற்று 3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் பார்த்துக்கலான்னு. இது வந்து டார்கெட் பேஸ்டானதோ இல்லை கமிஷன் பேஸ்டானதோ இல்லை லிமிட்டான ஒரு ப்ராஃபிட் பேஸ்டானதோ கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து தான் நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு அவங்ககிட்ட பொருள் வாங்க போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கூட நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம், இல்லை 50 லட்சத்துக்கும் கூட பொருள் வாங்கிக்கலாம்.
இல்லை இந்த மாதத்துக்கு சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து வெறும் 10,000 ரூபாய்க்கு பொருள் கிடச்சா போதும் அப்படின்னாலும் தாராளமாக அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்கள்கிட்ட கமிஷன் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ தான் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து கண்டிஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ராஃபிட்டு சம்மந்தமாகவோ இல்லை கமிஷன் சம்மந்தமாகவோ அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை செய்ய போகிறது கிடையாது. ரெண்டாவது அவங்க பொருளை நீங்கள் விற்று கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறதே கிடையாது. அவங்க வந்து இந்த லிமிட்னஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அதாவது இந்த மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட டார்கெட்லாம் கொடுக்குறது கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பொருட்களை வாங்கிக்கலாம் அல்லது பொருட்களை வாங்காமல் இருந்துக்கலாம். முதல்ல வந்து இந்த 5 லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கிடுறீங்க. அடுத்து வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் நான் நல்லா கற்றுக்கிட்டேன், இதானே நான் ஓனாக ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தால் போதும். வேறு எந்த மெட்டீரியலும் அவங்ககிட்ட இருந்து வாங்க தேவையில்லை. அடுத்தடுத்து வர நியூ பிராண்டுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே அவங்க வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பை பண்ணி அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கஸ்டமர்கிட்ட. ஸோ இந்த ஷோரூம்லேருந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல, அது என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து OLX ஆப்பு, குயிக்கர் ஆப்புன்ற ஒரு ஆப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நம்ம பை பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த ஷோரூம் கான்செப்டும் அப்படின்றத நான் சொன்னேன். அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மொபைல் கடை இருக்குது, மொபைல் ஷோரூம் இருக்குது, நல்ல பிராண்டடான ஷோரூம் இருக்குது. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு மொபைலை போய் நம்ம விற்கணும் அப்படின்னா நம்ம மொபைல் வந்து வாங்கிக்கிட்டு அவங்க வந்து அதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேறு என்ன செய்வாங்கன்னா, புது மொபைல் நீங்கள் எடுத்துக்கணும், நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு போனால் சாதாரண செல்லு கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஷோரூமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிராண்டடான ஷோரூமோட அட்டாச் ஆகிருக்கும் பார்த்திங்களா ஷோரூமு, அந்த மாதிரி ஷோரூம் இருந்தாலும் சரி, நம்ம போனோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே எனக்கு உடஞ்சிச்சு, பேட்ரி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, மொபைல் தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்கக்கிட்ட அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸு கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் அவங்க சேம் டைமில் போட்டு தர மாட்டாங்க. அவங்க வந்துட்டு குறைஞ்சது 2 நாளாவது டைம் சொல்லுவாங்க. 2 நாள் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்கும். அது பொழுதே நமக்கு போகாது. லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, கேஜெட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம சர்வீஸ் அப்படின்னு போயிட்டோம்னா நமக்கு சேம் டேயில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிச்சின்னா ரொம்ப நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். ரெண்டாவது வந்து கையோடு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அந்த சமயத்தில் 50 ரூபாய் 100 ரூபாயை சேர்த்து கேட்டோம்னா கண்டிப்பாக மக்கள் வந்து கொடுப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே, அதாவது நம்ம ஷோரூம்லேயே உட்கார வச்சு அவங்க முன்னாடியே நம்ம வந்து வேணுங்கிற ரிப்பேர் பண்ணிடுறோம். ரெண்டாவது அந்த டைம்லேயே அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி அவங்க கையில் நம்ம ஒப்படைக்கும் போது அவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரெடியாக வந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வயசு பசங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மொபைல் வந்து உடச்சிட்றாங்க, டிஸ்பிளே வந்து மெயினாக போயிடுது, அப்படி பேட்டரி நிற்கிறது இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. உடஞ்சது வந்து ஒரு ஷோரூமில் போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000 ரூபா ஆகும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3000 ரூபா ஆனாலும் அது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளேவாக தான் இருக்குது. ஒரிஜினல்னு பார்த்திங்கன்னா 5000, 5500 கேட்டுடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா மொபைலுமே பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்க்ரீன் உள்ளதாக தான் இருக்குது. சாதாரணமாக 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 6 இன்ச்சு ஸ்க்ரீன் உள்ளதாக இருக்குது. இந்த 6 இன்ச்சு ஸ்க்ரீன் வந்து டூப்ளிகேட்டே அவங்க வந்து 3000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினல் வந்து 5000, 5500 அப்படின்றது கேட்குறாங்க. அதாவது மொபைலில் பாதி ரேட்டு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் யாருமே செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சிட்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலேஜ் பசங்க, இளைஞர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு இந்த OLX குயிக்கரில் இந்த மாதிரி மொபைல் யாராவது போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு கம்மி பண்ணி பேரம் பேசி விற்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கம்மி பண்ணி பேரம் பேசி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதை ஒரு சின்ன சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிற ஸ்கூல்லேயோ அவங்க படிக்கிற காலேஜ்லேயோ வந்து அது 1000 ரூபாலேருந்து 2500 வரை லாபம் வச்சு அந்த மொபைலை வந்து விற்றுறாங்க. அதாவது என்ன பார்க்குறீங்கன்னா, OLXலேயும் அமேசான்லேயும் பேரம் பேசி ஒரு மொபைலை வாங்குகிறாங்க. வாங்கின மொபைலுக்கு ஒரு சில பேர் வந்து சின்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து சின்ன சர்வீஸ் கொடுக்கறது கிடையாது. டைரெக்டாக போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவங்க காலேஜ் மேட்டு ஸ்கூல் மேட்டுகிட்டையும் 2000 ரூபா வரையும் லாபம் வச்சு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடையை போட்டு நீங்கள் ஒரு ஷோரூமாக போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட விற்க வர்ற ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் டைரெக்டாக மொபைலை வந்து வாங்கிக்கலாம். கம்பெனி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் கம்பெனி வந்து போட மாட்டாங்க.
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸோட ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு ரேட் கால்குலேட்டர் மிஷினும் கொடுத்துட்றாங்க. அந்த ரேட் கால்குலேட்டர் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளோட சாஃப்ட்வேர் அதில் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மொபைல் என்ன கண்டிஷனில் இருக்குது, லேப்டாப் என்ன கண்டிஷனில் இருக்குது, இல்லை மற்ற எலக்ட்ரானிக் பொருள் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பூரா அடிச்சிட்டிங்கன்னா அந்த கம்பெனியே உங்களுக்கு ரேட் என்னன்றதை சொல்லிடுறாங்க. அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு இதில் அனுபவம் அப்படின்றது தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் ரிலேட்டடான வேலைக்கு கூட அந்த ஷோரூம் செட்டப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து 30 நாளுக்கு தொடர்ந்து 30 நாள் உங்கள் இடத்துல இருந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு தேவையான அந்த சர்வீஸ் எஜுகேஷனை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. இப்படி தான் சர்வீஸ் பண்ணணும், இந்த டூல்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த மிஷின் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஷோரூமில் ஒரு 5 வேலையாட்களை வைக்கிறீங்க, அவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடையாது அப்படின்னா உங்களோட சேர்த்து அவங்களுக்கும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா பைபேக் அப்படின்றது தான். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டார்கெட் பேஸ்டான சேல்ஸை நம்மக்கிட்ட கொடுக்குறதில்ல, டார்கெட் பேஸ்டான பையிங் ஆஃபரை நமக்கு கொடுக்குறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்றது தான் கண்டிஷன். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வெறும் 50,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லைஃப் டைமாக அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் தரணும் ப்ரோ, இது ஒரு கார்பரேட் கம்பெனி தானே, 18 வருஷம் அக்ரிமெண்ட் ஏன் கொடுத்து நமக்கு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சர்க்கிள்குள்ளேயே அவங்க பிஸ்னஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க மார்க்கெட்டை விரிவுபடுத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து இப்போது ஒரு ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் ஆன பொருள் வந்து டைரெக்டாக அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்ட்டை கொடுக்கணும். அவங்க வந்து டீலர்ஷிப்ட்டை கொடுப்பாங்க. டீலர்ஷிப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பையர் இருக்காங்க, ரீட்டைல் பையர் இருக்காங்க, அடுத்து தான் மக்களுக்கு வருது. ஸோ இவங்க அதெல்லாமே உடச்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களே ஒரு சர்க்கிளில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த ரெடி பண்ணுறது வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங்காக இருக்கிறப்போ வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த டீலர்ஷிப் மட்டும்தான் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்லாம் யாருக்கும் கொடுக்குறதில்ல. இந்த டீலர்ஷிப்பில் வந்து நம்மளை ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நமக்கு அடுத்து மக்கள் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களோட கான்செப்ட் இது தான். ஸோ வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப வளர்ந்துக்கிட்டே வர ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 100% எல்லாத்தையுமே மொபைல் அப்படின்றது இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் வந்து மொபைல் அப்படின்றது எல்லா கையிலுமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் வாங்கி கொடுக்க நம்ம தயங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பெற்றோர்களே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் அப்படின்ட்டுருக்கு. 10 பேர்த்துக்கு 2 பேர் வந்து லேப்டாப் வச்சுருக்காங்க, 10 பேர்த்துக்கு 10 பேருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க விற்க வேண்டி வரும், உடைக்க வேண்டி இருக்குது, அது எல்லாமே சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க நம்ம பொருள் நம்ம வாங்கிக்கிறோம், பணத்தை கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற கண்டிஷன்லாம் அந்த பிஸ்னஸ் ஆஃபரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நல்லா ஜெயிக்கலாம். கம்பெனி வந்து எந்த விதமான டார்கெட்டும் அவங்க கொடுக்குறதில்ல, எந்த கண்டிஷனும் நமக்கு போடுறதில்ல. ஒரு ஜென்யூனான கம்பெனி 18 வருஷம் அக்ரிமெண்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த கம்பெனியும் 18 வருஷம் அக்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எடுத்து பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு மேலும் சப்போர்ட் கொடுக்கும்.